நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம டெரஸ் கார்டனோட மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். டெரஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொடக்கு தக்காளி வச்சுருக்கேன். பாருங்கள், சொடக்கு தக்காளி இருக்குது. தானாக முளைச்ச செடி தாங்க இது. சொடக்கு தக்காளி வந்து தானாக முளைச்சி வந்த செடி தான் இது. நிறைய பக்கத்தில் எல்லா தொட்டிலையும் செடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த அணில்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அங்கே கொண்டு போய் போடுறது, அதுலேருந்து விழுறது, அப்படி எல்லா க்ரோ பேக்லேயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த விதை வந்து. பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் இருக்கு. இதுல தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ காய் இருக்கு பாருங்க. ஃபுல்லா காய் பார்த்தீங்களா. இதே சொடக்கு தக்காளின்னு பேர் வந்துச்சுன்னா இது மாதிரி நாங்கள் வந்து நெத்தியில் அடிச்சுக்குவோம். இப்படி அடிக்கும்போது சொடக்குன்னு சத்தம் வரும். இந்த சவுண்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும். அதனால தான் இதுக்கு சொடக்கு தக்காளின்னு பேர் வந்துச்சு. இப்போ இது நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சொடக்கு தக்காளியில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொடக்கு தக்காளி இந்த அளவுக்கு இருக்குங்க. நான் இன்னைக்கு எடுக்கல, இது முன்னாடியே நான் கலெக்ட் பண்ணி வச்ச சொடக்கு தக்காளி தான். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சொடக்கு தக்காளி எங்கே பார்த்தாலும் விட்றாதீங்க. ஒரு நாளைக்கு 5ஆவது சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோ கேலரிஸ் உள்ளது, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதுங்க, வலி நிவாரணியாகவும் இருக்குது, கட்டிகளை குணப்படுத்துது, சிறுநீரக கற்களை கரைக்கவும் இது உதவி செய்யுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், நரம்பு மண்டலத்தையும் மேம்படுத்துதுங்க, செரிமான சக்தியையும் அதிகப்படுத்துதுங்க, மலச்சிக்கலையும் குணப்படுத்துது, இதயம் மற்றும் சருமத்திற்கு ஆரோக்கியமானதுங்க. இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த சொடக்கு தக்காளியை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க.